ஏசப்போட சமூகத்தை ரொம்ப நேசிச்சதுனால அவரு ஏசப்பாக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் ஐடல் வர்ஷிப் எல்லாம் எடுத்துட்டாரு அந்த நாட்டுல. அவர் எப்படி ஏசப்பாக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் வேலைக்கு போட்டாரோ அதே மாதிரி நம்மளும் ஏசப்பாக்கு பிடிக்காத காரியங்களை வேலைக்கு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூடியூப் பாக்குறது, இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறது இதெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பாக்கு பிரியமில்லாத பார்த்துட்டு எப்படி ஏசப்பா சமூகத்துக்கு வர முடியும்? இதுவும் ஒரு ஐடல் வர்ஷிப் மாதிரி தான். ஏசப்பாக்கு டைம் கிடைக்காம நம்ம இதுல டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம். இனிமே நம்ம அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். ஏசப்பாக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் நிறைய காரியங்கள் எடுத்து விலக்கி போட்டுறலாம். நம்ம இப்ப நம்ம அந்த பிளக்கார்ட்ல பார்த்தால வர்ஷிப் பண்றது, சர்ச் போறது, ஏசப்பா துதிக்கிறது, அது மட்டும் இல்லாம பைபிள் படிக்கிறது, பிரேயர் பண்றது எல்லாமே ஏசப்பாக்கு பிடிச்ச காரியம் தான். இத கூட நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ராஜா பிடிச்ச காரியங்கள் செய்ததுனால பைபிள்ல அந்த ராஜா போல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்மளும் சின்ன வயசுல இருந்து நம்மளும் ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி இருந்தனா நம்மளும் பெரிய ஆளகம்பு நம்மளும் யூனிக்கா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் மீட்டிங் வச்சு சந்திக்கிறேன்.